வித்யாவோட வீட்டில் உட்காந்து ரோஹிணியும் அந்த மணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் நம்பிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. ஆன்ட்டி நம்பிட்டாங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் கூட நீங்கள் வந்து எங்கே சொதப்பிடுவீங்களோன்னு நினச்சேன், ஆனால் சூப்பராக நடிச்சிங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறிக்கடை மணியை பார்த்து சொல்கிறாங்க ரோஹிணி. எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னதை வந்து எல்லாரும் நம்பிட்டாங்க, மலேசியா போகிற பிளானையும் அதனால் கேன்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன், இதனால் இப்போ தான் எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிருக்கு, அதனால தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் இப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கரெக்டாக கதவை திறந்துட்டு மீனா உள்ள வராங்க. மீனா முறைச்சிட்டே உள்ள வராங்க. மீனா வந்ததை பார்த்த உடனே 3 பேரும் அதிர்ச்சியாய் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு இருக்காங்க. மீனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி வந்து அப்படியே வாயை தந்தி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லி வேற கேட்கறாரு. நான் சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அப்படின்னா இவர் உங்க மாமாவும் இல்லை, உங்க அப்பா சாகவும் இல்லை, அப்படிதானே ரோஹிணி அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. மீனா அது வந்து அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. மீனா வந்து அந்த கறிக்கடை மணியை திரும்பி முறைக்கிறாங்க. மீனா எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை மீனா, நான் கறி வெட்டுற ஆளு மீனா, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாரு. மணி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கூப்பிடுறாங்க. அவரை ஓடிடுறாரு. அதை பார்த்த மீனா இருந்துட்டு அப்படின்னா அவரோட பேரு ஒரிஜினல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ரோஹிணி இது, நான் கூட உங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி உங்க மேல ரொம்ப பரிதாபப்பட்டேன், ஆனா நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்க அப்பா இறந்துட்டாரு வேற எப்படி போய் சொல்லியிருக்கீங்க, வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்டோன்னா, மீனா நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கெஞ்சுறாங்க. என்ன புதுசா ஏதாவது கதை சொல்ல போறீங்களா, கொஞ்ச நாளாவே எனக்கும் அவருக்கும் உங்க மேல சந்தேகம் இருந்தது, உங்க வாழ்க்கையில ஏதோ மர்மம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படின்னா கோடீஸ்வர பொண்ணு மலேசியா பொண்ணு அப்படிங்கறது எல்லாமே சுத்த போய் தானே, இப்ப என்னத்தை சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே மீனா இருந்துட்டு, அத்தை உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவங்கள போய் இப்படி ஏமாத்திருக்கீங்க, அதுக்கு மேல ஒரு படி போய் மாமா வந்து அத்தை கிட்ட பேசி உங்க புருஷன் கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டாரு, தங்கமான மனுஷன், அவரை போய் அப்படி ஏமாத்திருக்கீங்க, இதுக்கு மேல உங்க புருஷனையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க ரோஹிணி. மீனா ப்ளீஸ், நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லல, அது வந்து எங்க அப்பா உண்மையாவே மலேசியால அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதுக்குள்ள மீனா நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கையை காமிச்சிட்டு, இதுக்கு மேல நீங்க சொல்ற பொய்யெல்லாம் நம்புறதுக்கு நான் முட்டாள் இல்லைங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி இவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் சொல்லியிருக்கீங்க, அதை வீட்டுல சொல்லி எல்லாத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா கூட எல்லாரும் உங்களை மன்னிச்சு ஏத்துட்டு இருந்திருப்பாங்க, இதுக்கு மேலேயே உங்களை இப்படியே விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, இப்பவே நான் போய் அத்தை மாமா கிட்ட எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஓடுறாங்க. பின்னாலே ரோஹிணி துரத்திட்டே போறாங்க. மீனாவை பிடிச்சி இழுத்து வச்சு நிக்க வச்சுட்டு, மீனா ப்ளீஸ் மீனா, நான் சொன்னது போய் தான், என்னை மன்னிச்சிருங்க, ஆனா வீட்டுல எல்லாம் சொல்லி என்னை மாட்டி விட்டுறாதீங்க ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் பொய்ய சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க வந்து ஏமாத்திருக்கீங்க, இதுக்கு மேல எல்லாம் விட்டு வச்சா சரிப்பட்டு வராது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. ப்ளீஸ் மீனா, கெஞ்சி கேட்டுக்கிற மீனா, என்னோட லைஃபே போயிரும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ப்ளீஸ் மீனான்னு சொல்லி கெஞ்சுறாங்க. நான் சொல்லதான் போறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வெளியே போறதுக்கு பாக்குறாங்க. மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பிடிச்சி இழுத்து உள்ள விடுறாங்க. மீனா அப்படியே திருக்கி அடிச்சுட்டு போய் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. உடனே போய் கதவை தாள் போட்டுட்டு வந்துட்டு, என்னடி ரொம்ப பெருசா கத்திக்கிட்டு இருக்கிற, நான் சொல்ல கேட்காம ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற, ஆமா நான் போய் சொன்னேன், நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் போய் சொன்னேன், அது ஒன்றும் தப்பு கிடையாது, இப்போ கூட நீங்க திருந்த மாட்டீங்கல்ல, உங்களை எல்லாம் இப்படியே விட்டா மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திடுவீங்க, இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா தள்ளி விட்டுட்டு போறாங்க. மீனா தள்ளி விட்டதுல ரோஹிணி போய் ஒரு டேபிள் மேலே விழுகிறாங்க. அங்கே வந்து பழத்துக்கிட்ட பக்கத்தில் கத்தி இருக்குது. உடனே அந்த கத்தி எடுத்துட்டு ரோஹிணி மீனா பின்னாலேயே போய், ஏய் மீனா, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் வாழணும், அதை தடுக்கிற யாரா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், நீ இருந்தா தானே என் லைஃபை கெடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து மீனாவை வந்து அப்படியே குத்த போறாங்க. குத்தும் போது மீனா வந்து அப்படியே தடுத்து நிறுத்து கையை மடக்கிடுறாங்க. மடக்கி அவங்க கையில இருந்த கத்தியை புடுங்கிட்டு ரோஹிணி கழுத்துல கத்தியை வச்சுட்டு, என்னையே கொல்ல வரையா நீ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. மீனான்னு சொல்லிட்டு ரோஹிணி கெஞ்சுறாங்க. பக்கத்திலேயே வந்து வித்யா வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏய் மரியாதை அந்த பக்கம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி காமிச்சு மீனா மிரட்டுறாங்க. மீனா விடு மீனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. மீனா வந்து ரோஹிணியோட கையை முறுக்கிட்டு அப்படியே கத்தி காமிச்சு அப்படியே மிரட்டுறாங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. உடனே ரோஹிணி என்னை விட்டு, ஐயோ என்னை விட்டு, என்னை அடிக்காத ப்ளீஸ் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அது கணவன் தெரியுது. ரோஹிணி தூங்கிட்டு இருக்கும் போதே வந்து என்னை விட்டு, எனக்கு கை வலிக்குது, என்னை விட்டு, என்னை அடிக்காத விட்டு அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே மனோஜ் எந்திரிச்சிட்டு, ஏய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனாலும் ரோஹிணி வந்து மனோஜையே அடிச்சுட்டு என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கறாரு. உடனே ரோஹிணி வந்து அப்படியே எந்திரிச்சிடுறாங்க. என்னாச்சு ரோஹிணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கறாரு. ரோஹிணி அப்படியே பேந்த முடிச்சுட்டு அப்படியே திரும்பி மனோஜ் பாக்குறாங்க. ஏன் கத்திக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. இல்லை அது கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. என்னது வாரானா இப்போல்லாம் உனக்கு கெட்ட கனவு வருது, போகிற போக்க பார்த்தா உன்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் வேப்பலை அடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ரோஹிணி அடிக்காதன்னு சொல்லி சொன்னியே, உன்னை யார் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. உடனே மீ அப்படின்னு சொல்ல வந்த ரோஹிணி அப்படியே நிறுத்திடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கும்போது, இல்லை அது யாருன்னு தெரில, அது யாரோ என் கையை முறுக்கி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, சரி ஓகே மறுபடியும் அந்த கனவு வந்ததுன்னா யாரோ ஒன்று அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. எதுவுமே பேசாமல் ரோஹிணி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் ரோஹிணி, ஒரு வேளை அது உங்கள் அப்பாவா இருக்குமா, நீ வந்து அவரை போய் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் உன்னை கனவுல வந்து உதைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லவும், இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. ஆனால் யாருன்னு அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லவும், ரூம்குள்ளேயே திரும்பி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கிறாரு மனோஜ். உடனே மனோஜ் பெட்லேருந்து எந்திரிக்கிறாரு. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. வாட்டர் பாட்டில் எடுத்து கையில் கொடுத்து, இந்தா இது குடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் எந்திரிச்சு வெளியே போகிறாரு. தண்ணியை குடிச்சிட்டே ரோஹிணி வந்து, கொஞ்ச நேரத்தில் அந்த மீனாக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன்,
ஒருவேளை நிஜமாவே தெரிஞ்சதுன்னா அவள் இப்படி தான் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கும் போதே ரோஹிணிக்கு அப்படியே அள்ளுடுது. அப்படியே பயந்துட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே போன மனோஜ் வந்து அலங்காப்பில் கதவை திறந்துட்டு வெளியே இருந்து ஒரு செருப்பு எடுத்துட்டு மறுபடியும் ரூம்குள்ளே வராரு. உள்ளே வந்து நிற்கிற மனோஜை பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோஹிணி. உடனே செருப்பு காட்டுறாரு இவர். இதே இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்கவும், இல்லை இதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு தான், அவங்க அப்பாவோட ஆவி இது வந்திருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் எதுக்கும் பாதுகாப்புக்கு வந்து இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேசாமல் படு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. கையிலேருந்து செருப்பு கடல் கடையில் போட்டுட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு பேசாமல் மனோஜ் படுத்துக்கிறாரு. ரோஹிணி அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு வந்து அப்படியே அவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க. இவ்வளோ பயம் இருக்கிறவங்க எதுக்கு இந்த ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணணும்? ரோஹிணி காண்ற கனவு மாதிரியே ஒரு நாள் அது நடக்க தான் போகுது. அப்போ தான் இதுக்கெல்லாம் புத்தி வரும். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.